இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியர்களை பயன்படுத்த விரும்பினாலும் எங்களை வெளிகளில் தேவையானாலும் உங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம், நல்ல கனி கூடாத மரம் என்றால் கர்த்தருக்கு பிரியமான ஆண்டவர் விரும்புகிற கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஒருவேளை கனி கொடுத்தால் மட்டும் போதாது, தேவன் விரும்புகிற கர்த்தர் எதிர்பார்க்கிற நல்ல கனியாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற அனுபவத்தை கவனிங்கள். கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. மரத்தின் அடியில் அல்ல, மரத்தின் வேர் அருகே என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பொதுவாக மரத்தை குறித்து நாம் பார்க்கும்போது நமக்கு நன்றாக தெரியும், வேர் என்பது பூமிக்கு கீழே இருக்கிற பகுதி. நம்முடைய கண்களுக்கு அது தெரியாது. கண்களுக்கு தெரியாததுனால அது இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் வேறு இருப்பதை நாம் எல்லோரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆவிக்குரிய அனுபவத்தில் நம்முடைய விசுவாச ஜீவியம் என்கிறதான ஒரு மரமாக அதை எடுத்துக்கொண்டால் அதில் வேர் என்பது மறைந்திருக்கிற பகுதி என்பது அந்தரங்க வாழ்க்கை, அந்தரங்க அனுபவம். அப்படியானால் கோடரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கி ஆண்டவர் நம்மிடத்தில் ஆவியானவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய வேர் பகுதி என்று சொல்லப்படுகிற அந்தரங்க வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது? ஆண்டவர் அதை பரீட்சித்து பார்க்கிறார், ஆண்டவர் அதை சோதித்து பார்க்கிறார். ஏனென்றால் அதான் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கோடரியானது வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய மறைவான வாழ்க்கை, நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவர் கவனமாக இருக்கிறார். அதில் தேவன் விரும்புகிற, தேவனை எதிர்பார்க்கிற நல்ல அனுபவங்கள் இல்லாத பட்சத்தில் அது வெட்டப்படும் என்பதை ஆண்டுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். பொதுவாக நாம் அறிந்திருக்கிறோம், நன்றாய் நிற்கிற மரங்கள் திடீரென்று சொல்லி அது காய்ந்து போக ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் பொதுவாக சொல்வார்கள், வேர்பூச்சி விழுந்திருக்குது, அதனால தான் மரம் பட்டு போச்சுது என்று சொல்லுவாங்க. அப்படியானால் எப்படி ஒரு சாதாரணமான மரத்தில் வேர்பூச்சி வேர் கெட்டு போகுமோ அது மரத்தை பாதிக்கிறது, அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அந்தரங்க வாழ்க்கை சரியில்லை என்றால் வெளிப்பிரகாரமான வாழ்க்கை, மற்றவர்கள் காணக்கூடிய வாழ்க்கை சகலமும் அது நஷ்டமடைந்து போகும். நஷ்டமடைந்து போவதை கர்த்தர் விரும்பாததுனால அந்த அந்தரங்க பகுதி, வேர் பகுதி சரியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த வேத வசனம் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, யூதா கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேனுடைய தன்மை எவ்விதமாக இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடி தான் மரத்தினுடைய பலமும் மரத்தினுடைய வளர்ச்சியும் மரத்தினுடைய அனுபவமும் இருக்கிறதை வேதாமத்திலே நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழி 12:12 நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கூட நம்ம அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் தெரிந்த ஒரு வார்த்தை. சங்கீத புஸ்தகத்தில் 44ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, தேவன் இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறாரே. பார்த்தீங்களா, தேவன் நம்முடைய உள்ளான மனுஷன் இருதயம் மறைவான பகுதியினுடைய காரியங்களை அறிந்திருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதில் தான் சாலமன் மூலமாக பிரசங்கி புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் போது 12வது அதிகாரம் 14வது வசனத்தில் அந்தரங்கமான காரியத்தை நியாயத்திலே கொண்டு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, அப்போது மறைவான காரியம் என்று சொன்னாலும் ஒரு நாள் அது நியாய தீர்ப்பில் தேவனுக்கு முன்பாக அது கொண்டு வரப்படும். ஆகினாலே அப்பொழுது நாம் குற்றவாளி ஆகக்கூடாது என்பதற்காக இந்த நாட்களிலே நாம் சரியாய் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேரின் அனுபவத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது? வேகமாக 2-3 காரியங்களை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது, ரோமன் நிருபத்திலே பவுல் எழுதும்போது 11வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் எழுதுகிறார், வேரானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும்.
வேரானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தரங்க வாழ்க்கை தேவனுக்குள்ளாக சீராய் சிறப்பாய் பரிசுத்தமாக இருந்தால் உன்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கை, மற்றோடு பழகிற விதம், பேசுகிற விதம், பண விஷயங்களை கையாளுகிற விதம், இதான் வெளிப்பிரகாரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். எப்பொழுது அந்தரங்கம் பரிசுத்தமாக இருக்கணும். வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அதனால தான் எபிரேயர் நிருபத்தில் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. பார்த்தீங்களா, அவன் சொல்லிக்கலாம், யார் வேணால் இல்லைன்னு சொல்லிக்கிடலாம். ஆனால் உண்மையாய் கர்த்தர் தரிசிக்கிறவர்கள் என்பது யார்? வேர் அந்தரங்கத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தமான வாழ்க்கையை செய்கிறவர்கள். யோசுவாவின் புத்தகத்தில் ஜனங்கள் வழித்து கொண்டு வரும்போது சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணுமா? உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை, ஜெயம், ஆசீர்வாத, நன்மைகள் தேவையா? எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எப்போ கிடைக்கும்? உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், அப்பொழுது கிடைக்கும். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். லேவியராகமம் 20:26 நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருங்கள். எனக்கு ஏற்ற என்பது மிக முக்கியமான அனுபவம். ஏனென்றால் அவரவருடைய மனதின்படி, அவரவருடைய எண்ணத்தின்படி பரிசுத்தமாக இருக்கிற நிறைய பேரை பார்க்குறோம். நீதிமொழி 30:12 வாசிக்கிறோம், தாங்கள் அழுக்கிற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததி யாரும் உண்டு. உங்கள் பார்வைக்கு நீங்கள் பரிசுத்தமாக இருப்பது இருக்கட்டும், அது பிரதானம் அல்ல. தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறீர்கள் அதுதான் பிரதானமான காரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கு ஏற்ற, நான் விரும்புகிறபடி, நான் எதிர்பார்க்கிறபடி உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்குது. வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். இனி 2வது ஒரு அனுபவத்தை நான் வாசிக்கும் போது தீமோத்தேயுக்கு பவுல் நிருபம் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சகலவிதமான தீமை, பாவங்கள், அக்கிரமான அநியமான காரியங்கள் நடக்கிறது எப்படி? பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் பணம் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அதையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரசங்கி புஸ்தகத்திலே சாலமோன் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எழுதும்போது, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பணம் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? யோசித்து பாருங்கள், முடியவே முடியாது. கண்டிப்பாக பணம் நமக்கு தேவை, பணம் நமக்கு தேவை. ஆனால் பண ஆசை இருந்ததுன்னா அது தீமைக்கு வேறு. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பணம் இல்லாமல் வாழ முடியாது. தேவன் நமக்கு ஐஸ்வர்யங்களை தருகிற தேவன். ஆனால் அதே சமயத்தில் பண ஆசை மிகுதி வரும் பொழுது கோடரிய ஆயத்தமாக இருக்கிறது. அதே தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் 62ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை அதன் மேல் வைக்காத. பார்த்தீங்களா, பணம் பெருகும்போது, பொருள் பெருகும்போது, வசதிகள், வாய்ப்புகள் பெருகும்போது உன் இருதயம் அங்கே போகக்கூடாது. உன் இருதயம் அங்கே சாய்ந்து போகுது என்று சொன்னால் கோடரி ஆயத்தமாக இருக்குது. அதுதான் கர்த்தர் எச்சரிப்பாய் சொல்லி கொண்டிருக்கிறார். நாம் எவ்விதமாக இருக்கிறோம், என்ன நிலைமையோடு நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். யோசுவா நாட்களில் ஆயி பட்டணத்துக்கு நேராக யுத்தத்துக்கு அனுப்புகிறார். அப்போ அங்கே போகும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் போகிறாங்க, ஆனால் தோற்று போய் வராங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதில் ஆகான் என்கிற ஒரு மனுஷன் அந்த யுத்தத்துக்கு போன இடத்துல அங்கே இருக்கிற பொருள் மேல் ஆசைப்பட்டு, பொன்பாலம் இதெல்லாம் ஆசைப்பட்டு அவன் எடுத்து ஒழிச்சு வைக்கிறான். பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு தவறு அங்கே செய்தபோது தோல்வி வருகிறது. யோசுவா அங்கலாய்த்து நின்று கொண்டு இருக்கிறார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என்ன யோசுவா நீ மோங்கப்புறம் விழுந்து அழுதுட்டு இருக்கிற, உன் ஜனம் பாவம் செய்திருக்கு என்று சொல்கிறார். அவனுடைய அந்த பொருளாசை பணாசை நிமித்தமாக தோல்வி பாளையத்தில் வந்து விட்டது. வேதாமத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே போல் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி நாகமான் கொண்டு வந்த பணத்தை என் எஜமான் வாங்காமல் விட்டுட்டாரு, நான் ஒரு பின்னால் போய் எதையாயிலும் வாங்குவேன்னு சொல்லி சில பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டில் வச்சுட்டு வர்றான். முடிவு பாருங்கள், அவன் வாங்கி வச்ச அந்த பணத்தை, பொருளை அவனால் அனுபவிக்க முடியலை. காரணம், அவன் விரும்பி வாஞ்சித்த பணம், பொருள் கிடச்சிது. அவன் விரும்பாத, எதிர்பாராத, கேளாத குஷ்டரோகம் வந்துச்சு. குஷ்டரோகம் வந்ததுனால பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டான். பண ஆசை நிலைமையை பாருங்கள். அதான் நிலையை சொல்லப்பட்டிருக்குது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கும். 3வது ஒரு அனுபவத்தை நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் நிருபத்தில் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி
கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடி. நல்ல கவனிங்க, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி. அப்படின்னா கசப்பான வேர் முளைக்குது, அது வளருது, அதுக்கு இடம் கொடுக்காதபடி நீ எச்சரிக்கையாயிரு. அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த கசப்பான வேர் எங்கேருந்து வருகிறது, என்ன அனுபவம் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்ப்பீங்கன்னா, வேதாந்தத்தில் சிலர் செய்த தவறுகள், சிலர் செய்த குறைவுகளை நம்மளால் மன்னிக்க முடியாமல் வருது. அதில் ஒரு வைராக்கியம் உண்டாகுது, ஒரு பகை உணர்வு உண்டாகுது, பழிவாங்கக்கூடிய சிந்தை உண்டாகுது. அப்போ இப்படிப்பட்ட கசப்புகள் வாழ்க்கையில் வரும்போது அது நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் பழி தீர்ப்பதற்கு அல்லது ஒரு சோதனைக்கு, வேதனைக்கு நேராய் அது கொண்டு போகும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யாதொரு கசப்பான வேர் முளைக்கக்கூடாது. அந்த கசப்பான வேர் முளைக்கக்கூடாதபடி என்ன செய்யணுமா, கோடேரி வெட்டணுமா. பார்த்தீங்களா, அந்த கோடேரி அதுக்கு தான் வச்சுருக்குதா. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் ஏசா தன்னுடைய சகோதரன் யாக்கோபு மேலே கோவப்படுறான். அவன் சொல்கிறான், அப்பாவுக்கு சீக்கிரம் மரணம் வரும், அதுக்கு பிறகு என்னுடைய சகோதரனை நான் கொண்டு ஓடுவேன். இவன் பேசலை, தன் மனதில் வச்சுக்கிறான். அந்த மனதில் உண்டாகிற அந்த கசப்பு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் என்பதை தான் உருவாக்கும். பார்த்தீங்களா, அப்போ யாரோ ஒருவருக்கு மன்னிக்க முடியலை, மறக்க முடியலைன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது சரியாக ஒரு பாடம் கற்பிச்சு கொடுக்கணும்னு வச்சுருக்கீங்களா, கர்த்தர் அதை கவனிக்கிறார். அந்த கசப்பான வேர் இருக்குமானால் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தூரமாக தான் நிற்கும். அதனாலே வாசிக்கிறோம், அப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிற்கக்கூடாது. அதே தேவன் அதில் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். நீதிமொழி 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன். யோசனை பாருங்கள், அவன் எப்படி செய்தான் அதே மாதிரி நானும் செய்வேன் என்று நீ சொல்லாத என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்வதை நாம் அதிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதை தான் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்சலோனுடைய சகோதரி வாழ்க்கையில் அவனுடைய சகோதரன் அம்னோன் ஒரு குற்றம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த குற்றத்தின் நிமித்தம், நஷ்டப்படுத்துகிற நிமித்தம் அவனை கொலை செய்யணுங்கிற ஒரு திட்டம் போடுகிறான் அப்சலோம். ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் வர சொல்லி அவன் ஒருவனையும் கொண்டு போட்டான் என்பதை பார்க்குறோம். வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா 2 சாமுவேல் 13ஆவது அதிகாரம் 32ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அம்னோன் தன் சகோதரி தாமாரை நஷ்டப்படுத்தினது அவன் மனசில் இருந்தது என்று சொல்லி. பார்த்தீங்களா, அவன் மனசில் அந்த கசப்பு இருந்ததுனால அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அவனை கொலை செய்து போட்டான் என்று பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட கசப்பான வேர் வரக்கூடாது. அதனால தான் கர்த்தர் கோடரியை வைத்திருக்கிறார். அதான் அந்த வார்த்தையில் சொல்லப்படுகிற அனுபவத்தை நாம் அதில் பார்க்கிறோம். அந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இது ஒரு பாடு நிறைந்த உலகம்தான். நன்றியற்ற மனிதர்கள் பெருகி கொண்டிருக்கிறாங்க. நம்மிடத்தில் நன்மை பெற்றவங்களே நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். அதனால் இப்படிப்பட்ட மக்கள் வரும்பொழுது அந்த கசப்பின் அனுபவத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. சங்கீதம் 37:1 வாசிக்கிறோம், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ எப்படி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருங்க. கடைசியாக நம்ம வாசிக்கிறோம் உபாகமம் 29ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்தினுடைய பின்பகுதியிலே நம்ம வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிறோம் பார்க்குறோம். அந்த எட்டிங்கிறது ஏற்கனவே கசப்பு, அது முன்னால் நம்ம பார்த்துட்டோம். நஞ்சுங்கிறது பாய்சன், விஷம். பார்த்தீங்களா, அப்போ விஷம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்பதை ஆண்டுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் நாவை குறித்து அநேக அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நாவு எப்படிப்பட்டது என்று சொல்லி. அதில் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, நாவு சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. நாவு சாவுக்கு ஏதுவான விஷம். அது எப்படி நாவுக்குள்ளே சாவுக்கு ஏதுவான விஷம் வருது என்பது கூட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 140ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருந்தது. பார்த்தீங்களா, அவன் உதடுகளின் கீழே விரியன் பாம்புக்கு விஷம் இருக்குதான். சாதாரண தண்ணி பாம்பு, மண் பாம்புனா கூட சாக மாட்டாங்க. இது விரியன் பாம்பு விஷயம்னா செத்து போயிடுவாங்க. அப்போ எவ்வளோ கடினமான ஒரு பாய்சன் நாவுக்கு கீழே இருக்குது பாருங்கள். அதான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் 58:4 வாசிப்பீங்கன்னா, சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. சர்ப்பத்தின் விஷயத்துக்கு ஒப்பான விஷயம். இந்த விஷயம் எப்படி வருகிறது, எப்படி உண்டாகிறது, அதையும் வேணும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோபின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வரை அந்த 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த 3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொல்லாப்பு அவன் வாயில் இனிமையாக இருப்பதா.
பார்த்தீங்களா? பொல்லாப்பு, யாரோ செய்த பொல்லாப்பு, யாரோ செய்த தீமை, அதை பதனம் பண்ணி அப்படின்னா பத்திரப்படுத்தி, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்களே செய்யிட்டாங்களே, இவங்களாருந்து சொல்லிட்டாங்களே, அதான் அதை பதனம் பண்ணுறது. இப்படியே அதை பதனம் பண்ணும்போது அதனுடைய முடிவில் விரியன் பாம்பின் பிச்சாய் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? அப்போ விரியன் பாம்பின் விஷயம் நாவுக்கு கீழே எப்படி வருது? ஒருவர் செய்த பொல்லாப்பு, ஒருவர் செய்த தீமை, அதை மன்னிக்க முடியல, மறக்க முடியல, விட்டு கொடுக்க முடியல. அது கடைசியில் விளைஞ்சு 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 அது விஷமாய் மாறுகிறது. அதை தான் தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் இன்றைக்கி நம்ம கொடுக்குற ஆலோசனை என்ன? கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூட இந்த மரம் எல்லாம் வெட்டப்படும் சொல்லியிருக்கு. கனி கொடுக்க பழகியிருக்கிற நாம் நல்ல கனி கொடுக்குறோமா? நல்ல கனி என்பது ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி. வேர் என்பது அந்தரங்கத்தின் அனுபவங்கள். அந்தரங்கத்தில் சரியாக இருக்கணும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் வேர் பக்கத்தில் வச்சிருக்கிறார்? 4 அனுபவங்கள். வேரானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகள் பரிசுத்தமாக இருக்கும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேராக இருக்குது. யாதொரு கசப்பான வேர் உங்களுக்குள்ள முளைக்காதபடி கவனமாக இருங்க. அது மட்டுமல்ல, நஞ்சையும் எட்டியும் முளைப்பிக்கிற யாதொரு வேர், விஷம் உங்களுக்குள்ளே வராதபடி ஜாக்கிரதையாக இருங்க. இந்த அனுபவத்தில் ஜாக்கிரதையாக அனுபவத்தான் ஆண்டவர் கோடரியை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் எவ்விதமாக இருக்கிறீர்கள்? கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை நினைத்து உங்களை சீர்படுத்தி கொண்டால் நல்லது. நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையுமே நின்று துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜாக்கிரதையாய் கர்த்தர் நம்முடைய அந்தரங்கத்தை குறித்து கவனமாக இருக்கிறது என்று சிந்தித்து நீர் விரும்புகிற பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A டோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.